வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்காப்ரோ எக்ஸ்பெடிஷன் அஃபிஷியலி தொடங்கியிருக்கேன். ஸ்காப்ரோவில் மொத்தம் 3 ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. இந்த ஆலயத்தை சார்ந்து ஏறத்தில் ஒரு 1000 குடும்பம் இருந்துச்சு. அப்போது இந்த கித்தா மர தோட்டத்துக்காக வேலைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செம்பனை மர தோட்டம் மாறின கையில் மக்கள்லாம் வெளியூருக்கு வெளியாகிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆலயத்தை இன்னும் பராமரிச்சுட்டு வராங்க. முதல் ஆலயமாக ஸ்ரீ பைடமால் ஆலயம் லாடாங் ஸ்காப்ரோ டிவிஷன் 4 சுங்கைப் தனி கட்டாலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தில் 2 தெய்வங்கள் இணைச்சிருக்காங்க. இருந்த போதும் இதில் இன்னொரு தெய்வம் தனிச்சு இருக்கிறவாசி அவங்களுக்கும் தனி நம்பராக நான் உருவாக்கி அந்த மண் எடுத்திருந்தேன். இங்கே இருக்கிற விசேஷங்கள், அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முந்தி இங்கே மாட்டு பண்ணையாக இருந்துச்சான். பிறகு மக்கள் இல்லாத வாசி இன்னமும் இந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூஜை காலகட்டத்தில் வெளியூர் மக்களும் வருவாங்க. இதே ஆலயத்தில் ஸ்ரீ நோக்காலம்மன் ஆலயம் என்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணும் கிடச்சிச்சு. இந்த நோக்காலம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தை சார்ந்து இல்லை, முன்பு ஏதோ ஒரு எல்லையில் இருந்தாங்கன்னா அந்த எல்லை மண்ணை கொண்டு இந்த அம்பாளை இங்கே வச்சு இந்த கோயிலோட இணைச்சி வச்சுருக்காங்க. இருந்தாலும் தனி கோயிலாக திகழ்ந்த வாசி தான் நான் 2 நம்பராக உருவாக்கி வச்சுருந்தேன். இதே ஆலயத்தை ஒட்டி முன்பு, அதாவது இந்த ஆலயத்தோட எல்லை சாமியாக இருக்கிற ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு படி மண்ணு கிடச்சிச்சு. ஒரே நிர்வாகம் தான். அந்த ஆலயம் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம். இந்த முன்னீஸ்வரரை நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு கூஸ்பாம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஆலயத்துக்கு போகும்போதே ஒரு மாதிரியான யாரோ ஒரு ப்ரொட்டேட்டிவான ஒரு தெய்வம் அங்கே உட்காந்துருக்கு. அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அனுமதி கேட்டு போகும்போது கூட ஒரு தடுப்பான ஒரு காற்றுக்குள்ளே கடந்து போகிற மாரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்கள் ஒரு சாதாரண குகைக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு அடைப்பும் இருக்குமே, அது ஓப்பனான ஒரு கோவிலை என்னால் அனுபவிக்க முடிச்சு. இவ்வளோ பேர் விசாலமான இடத்துல இந்த கோவிலை இன்னும் பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே மதுரை வீரன் அவருக்கு காவல் தெய்வமாக இருக்கார். அதே நேரத்தில் இங்கே விசேஷமாக மதுரை வீரன் சுவாமியை பார்க்காம எல்லையை பார்த்துக்கிட்டு இருக்க மாரி அமைச்சு வச்சுருந்தாங்க. இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த முன்னீஸ்வரரை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி கூஸ்பம் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒரு கூஸ்பம் ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு ஏற்பட்டுச்சு. இந்த ஐயா ஒரு நிஜமான ஒரு மனசை அந்த இடத்துல உட்காந்து காவல் தெய்வமாக இருந்து வழி காத்துக்கிட்டு வராரு. அதே நேரத்தில் மக்களும் அருள் வாக்கு கொடுத்துட்டு வராருன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிச்சு. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண்ணும் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட பயணம் நாளை வேறு எல்லைக்கு போக போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளோட பயணம் இன்னும் கொஞ்ச நாளில் நிறைவடைய போகுது. உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கணும். இது உங்களுக்கான நிகழ்ச்சி.